தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ பிடிச்ச பொண்ணோ பிடிக்காத பொண்ணோ நம்ம பக்கத்துல இருக்க ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம காப்பாற்றணும் இல்லையா? அந்த மாதிரி தான் சியூவே ஜாம் மேல பால் பட்டு அடிபடாம காப்பாத்திடுறான். கட் பண்ணா எங்க கிளாஸ்ல அவங்க அப்பா சொன்னதை ஞாபகத்துல வச்சு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம்ட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சீனியர் சொன்னதும் ஞாபகம் வருது. அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் ஃபர்ஸ்ட் பேசி ஃப்ரெண்ட் ஆகு, அதுக்கப்புறம் எதுவுமே புதுசாலாம் தெரியாது, நார்மலா ஆகிடும்னு சொல்லியிருப்பான். சரின்ட்டு இங்க சியூக்குமே சாக்லேட் கொடுக்கலாம்ட்டு அவன் டேபிள்ல சாக்லேட் வச்சா இந்த கிளாஸ் லீடர் பொண்ணு, என்ன கிளாஸ்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மிஸ் கிட்ட மாட்டி விட்டுமானா, ஏ உனக்கு ஒரு ரூல் மத்தவங்களுக்கு ஒரு ரூலா, நீயும் அன்னைக்கு சிப்ஸ்லாம் சாப்பிட்டு இருந்தல அப்படின்ட்டு அவங்க கொடுத்த சாக்லேட்டை சியூவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான். கட் பண்ணாங்க ஜியானோட வீட்டுல உன் தம்பி எங்கடி காணா, சனிக்கிழமை ஆனாலே அவன் விளையாட ஓடிடுறான், வெளியே ஓடி ஆடி விளையாண்டாலும் பரவாயில்ல, நேரா அந்த மாலுக்கு போய் கம்ப்யூட்டர்ல உட்காந்து என்ன தான் விளையாண்டுக்கிறீங்களோ அவனை போய் அச்சு இழுத்துவான்னு அனுப்ப. என்னமா நீங்க இப்பதான் படிக்கலான்னு உட்காந்தேன், சரி இருங்க போய் கூப்பிட்டு வரேன்ட்டு இங்க வந்து அவன் காதை திருகி, ஏன்டா சொல்லாம இல்லாம போற, ஒழுங்கு மரியாதையா எழுந்து வா, அம்மா அவனை தேடிட்டு இருக்காங்கன்னு கூப்பிட்டு இருக்கும்போது அவங்களோட கிளாஸ்மேட்ஸ்லாம் அங்க வராங்க. சாட்டர்டேல அதான் மால்ல விளையாடிட்டு போலாம்ட்டு அவங்க டெஸ்க் மேட்ஸ் எல்லாம் ஒன்னா பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு, ஜியா உன்னையும் கூப்பிடலாம் தான் நினைச்சேன், ஆனா உன்னோட போன் நம்பர் என்கிட்ட இல்ல, அதான் கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிளாஸ் லீடர் பொண்ணும், மண்டேல இருந்து நீ சியூ பக்கத்திலே உட்காரு, நம்ம டெஸ்க மாத்திக்கலான்றாங்க. ஏன் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, சியூவே தான் சொன்னா நீ வேற ஊர்ல இருந்து வந்திருக்கல, அது மட்டும் இல்லாம படிப்புலயும் கொஞ்சம் வீக்கா, அவன் நல்லா படிக்கிற பையன் கூட இருந்து சொல்லி தருவான், கிளாஸ் லீடரா இருந்து நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணலாட்டே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் வா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம்ட்டு அவங்களையும் கூட்டிட்டு போய் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேம்ல ஜியான் சியூவோட ஃப்ரெண்டே தோக்கடிக்கிற மாதிரி செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க. சியூக்கே ஷாக், ஒன்னு தோக்கடிச்சிருவா போல ஏன்ட்டு. அதுக்கப்புறமா பொம்மை எடுக்கிற ஒரு கேம்ல போய் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சியூ கிட்ட எங்களுக்கு இந்த பொம்மை எடுத்து தடான்னு கேட்க, சியூவுமே அதை விளையாடி எடுத்து கொடுத்துட்றான். அப்ப ஜியான் கிட்ட உனக்கு என்ன பொம்மை வேணும்னு கேட்டா, எனக்கெல்லாம் யாரும் எடுத்து தர தேவையில்லப்பா, நானே எடுத்துக்கிறேன்ட்டு விளையாடி தோத்துறாங்க. அப்ப அவங்க தம்பியே கலாய்க்கிறான், அவர் தான் உனக்கு எடுத்து தரேன்னாருல, ஏன் இப்படி தோத்து மானத்தை வாங்குறேன்றான், நீ வாய் மூணு வீட்டுக்கு வந்துட்டு அவனை அச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.